நான் என்ன நார்மலா இல்லையா? ஏன் இல்ல? நீ நார்மலுக்கும் மேல அப்நார்மல். அப்நார்மல்? லோ அப். லோனா நார்மல் கீழே, அப்பனா நார்மலுக்கு மேல. எப்பவுமே வசதியா இருக்கிறது தான் நல்லது. அதான் மரியாதை. ஆமாமா, எப்பவுமே விஜயா கரெக்டா தான் சொல்லுவா. நீங்க எப்பவுமே உயரத்துல தான் இருக்கணும். உயரனா வேண்டாம். உயரத்தில் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உயரம் வேண்டாம். உயரத்தில் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம். சும்மா நின்னுக்கிட்டு எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது சொல்லி சமாளிங்க. எனக்கு பயமா இருக்கு. அம்மா இங்க பாருங்க, பயமா இருக்கு. பாருங்கம்மா, இங்க பாருங்க. பயமா இருக்கு. நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்க இருக்கேன். நீங்க இங்கே இருங்க, இங்கே இருங்க. எங்கேயும் போக வேண்டாம். உயரத்துக்கெல்லாம் என்ன போக சொல்லாதீங்க. அங்க போனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏமா பயப்படுற? ஐயோ, நான் உயரத்துக்கு போனா கீழே விழுந்துருவேன். அப்படியா? அந்த மாதிரி ஏதாவது கீழே விழுந்திருக்கியா நீ? அம்மா என்ன பண்ணுது? தைலங்கில ஏதாவது தேய்ச்சி விடுவா? நான் யாரு? எனக்கு என்ன ஆச்சு? என் பேர் என்ன? அதுதான் நாங்க வந்ததுல இருந்து கேட்டுட்டே இருக்கோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு தெரியலையே. சரி, சரி, வா வந்து படுத்துக்கோ. வா, உனக்கு ஒண்ணு இல்ல. நீ வா. உனக்கு ஒண்ணு இல்லம்மா. வா. எனக்கு பயமா இருக்கு. பயப்பட வேணாம், நாங்க இருக்கோம்ல. வா, உள்ள வந்து படுத்துக்கோ. வா 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 வா. பாத்து பாத்து வாங்கப்பா. பூஜா, அப்பா வீட்ல தானே இருந்தாரு. நீ எங்க இருந்து கூட்டிட்டு வர? எப்ப வெளியே போனாரு? ஐயோ அம்மா, இதெல்லாம் நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். விடு. சாந்தி அங்கே விட்டு வந்துட்டவன் அவளையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. என் மேல இருக்கிற கோபத்தினால அவ வரமாட்டா. நம்ம கூப்பிட்டா தானம்மா வருவா. வருவாப்பா, நீங்க வாங்க. நிஜமா வருவாளா? சொல்லு சொல்லு. கண்டிப்பா வருவாப்பா. நீங்க முதல்ல வந்து ரெஸ்ட் எடுங்க. சாந்தி அங்கே விட்டு அம்மா கொஞ்சம் பிடிக்குமா? கூட்டிட்டு வந்திருக்கலாம்னு சொன்னா கேப்பா. வருவாப்பா, நீங்க வாங்கப்பா. ஏங்க இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? எப்படிங்க இந்த பழக்கம் உங்களுக்கு வந்துச்சு? சாந்தியை பார்த்து பேச ஒருத்தர் வழி சொன்னாரு. சரின்னு அவர் சொன்ன மாதிரி சாந்தியை கூட்டு வரலன்னா பூஜா வந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டா. அவளுக்கு சாந்தி அங்கே விட்டுட்டு நாங்க வருவாப்பா. நீங்க வந்து படுங்க. தெரியாது. ஏண்டி, என்னாச்சு உங்க அப்பாவுக்கு? என்னடி திடீர்னு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு? சொல்றேம்மா, கொஞ்ச நேரம் இரு. அக்கா வருவாப்பா, நீங்க தூங்குங்க. நீ வா. பூஜா, எங்கிருந்துமா அப்பாவை கூட்டிட்டு வந்த? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர வழியில யாரோ 4 பேர் அப்பாவை அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இல்ல நான் தடுத்து நிறுத்தி என்னன்னு கேட்டதுக்கு அப்பா சாந்தின்னு சொல்லி யாரோ ஒரு பொண்ணை கையை பிடிச்சு எடுத்துட்டாரா. அவங்களுக்கு நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அப்பாவோட நிலைமையை விளக்கி கன்வின்ஸ் பண்ணி அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் அடுப்படியில வேலையா இருந்தேன். அதுக்குள்ள எப்படி வெளியில போனாருன்னே தெரியல. இப்போ இந்த நிலைமையில வந்திருக்காரு. அம்மா, இவ்வளவு நாளா சாந்தின்னு அக்கா நினைப்பிலே புலம்பிட்டு இருந்தாரு. இப்போ யார் பேச்சும் கேட்டு குடிக்க வேற ஆரம்பிச்சிட்டாரு. அக்காவோட இழப்பு அப்பா மனசுல ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. எல்லாம் என் தலை எழுத்துடி. அவர் பண்ற ஒவ்வொன்னும் என் தலையில இடிய தூக்கி போடுற மாதிரி இருக்குடி. எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, அப்படி எல்லாம் பேசாதம்மா. நீ தைரியமா இருக்கணும். எப்படி தைரியமா இருக்க முடியும்? அவரை நம்பிதானடி இந்த குடும்பமே இருக்கு. அவரை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? இப்ப என்னடானா புதுசா குடிக்க வேற ஆரம்பிச்சிட்டாரு. நான் யாருக்கு என்னடி பாவம் பண்ண? நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது?
ஐயோ அம்மா, இன்னும் என்னென்ன அம்மா, வேதனை அழுறத நிறுத்துங்கம்மா. தெரியலையே. அப்பாக்கு குடிப்பழக்கமே கிடையாது. யாரோட அப்பாவை கூட்டிட்டு போய் இத குடி, நான் உன் பொண்ணு சாந்திய காட்டுறேன்னு ஏமாத்தி அப்பாவை குடிக்க வச்சிருக்காங்க. இது அப்பாவே என்கிட்ட சொன்னாருமா. அப்பா குடிக்கல மாட்டாரு. இப்படியே போனா எப்படி பூஜா? கவலைப்படாதம்மா, இமீடியட்டா அப்பாவை ஒரு டாக்டர் கிட்ட காமிக்கலாம். இல்ல பூஜா, நான் ஏற்கனவே அவர்கிட்ட பேசி பார்த்துட்டேன். அப்பா என்கிட்ட சண்டைக்கு தான் வராரே தவிர ஹாஸ்பிட்டல் பேச்சே எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் எப்படி கூட்டிட்டு போறது? சரி விடு, நீ அப்பா கிட்ட இத பத்தி எதுவுமே பேசாத, நானே பேசிக்கிறேன். நான் அப்பாவை கன்வின்ஸ் பண்றேம்மா. எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? எனக்கு ஒண்ணும் வேணாண்டி. இரு, நான் உனக்கு ஏதாவது சாப்பிட்டு எடுத்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க மேடம், உட்காருங்க. வாங்க. ப்ளீஸ் பி சீட்டட். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி ஆர் டீ? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், இப்பதான் சாப்பிட்டு வரோம். இவர் என் ஹஸ்பண்ட் அசோக். ஹலோ சார். ஹலோ. சொல்லுங்க நந்தினி மேடம், நான் என்ன பண்ணும்? எனி ஹெல்ப்? நடந்த உண்மையெல்லாம் நீங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும். என் ஹஸ்பண்ட் நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லாம இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு நீங்க அவருக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. ஓ ஷியூர், உண்மை சொல்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. கண்டிப்பா சொல்றேன் சார். உங்க ஒய்ஃப் மேல எந்த தப்பு இல்லை, அவங்கள சந்தேகப்படாதீங்க. இந்த விஷயத்துல அந்த கல்யாண் தான் தப்பா பிளே பண்ணியிருந்தான். நந்தினி மேடம் அவங்ககிட்ட ஃப்ரெண்டா தான் பழகியிருக்காங்க. மேடம் கல்யாணம் ஒரு நல்ல நண்பனா நினைச்சுதான் பலமுறை சந்திச்சு பேசியிருக்காங்க. அவன் இவங்க சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு சதி திட்டத்தோட தான் போட்டோ எடுக்க வச்சிருக்கான். அந்த போட்டோ வச்சுக்கிட்டு தான் பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டு இருந்திருக்கான். என்கிட்ட மேடம் வந்து சொன்னதும் நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த கல்யாணம் தான் புரிஞ்சுது. அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனதுல மர்மாலும் அந்த கல்யாணம் பேசிட்டு இருந்ததை நான் கண்டுபிடிச்சேன். கடைசியில அந்த மர்மாலை நான் பிடிச்சப்ப அவன் எங்கிட்டயே பேரம் பேசினான். நானும் அவனோட டீலிங்க்கு ஒத்துக்கிட்டு போற மாதிரி நடிச்சு அவங்க கூட சேர்ந்து அவங்ககிட்ட இருக்கிற போட்டோஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அவனை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவன் எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அப்புறம் எல்லா போட்டோஸ் நெகட்டிவ்ஸையும் மேடத்திட்டையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ நந்தினி மேடம் அந்த கல்யாண்கிட்ட எந்த தப்பான உறவு முறையிலையும் பழகல. ஐ அஷ்யூர் யூ, நீங்க உங்க ஒய்ஃப் சொல்றத தாராளமா நம்பலாம். அந்த கல்யாண் மேடத்திட்ட இருந்து பணம் வாங்கத்தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். மற்றபடி எதுவும் இல்லை சார். தேங்க்யூ சார். எதுக்கு மேடம் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நீங்க பண்ண உதவியை நான் மறக்க மாட்டேன் சார். மேடம் இதுல எந்த உதவியும் நான் பண்ணல, என்னோட டியூட்டி தான் நான் பண்ணேன், அவ்வளவுதான். நடந்ததெல்லாம் கேட்டீங்கல்ல, இப்பவாவது என்ன நம்புங்க. ஓகே சார், நீங்க சொன்ன டீடைல்ஸ்க்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். நாங்க கிளம்புறோம். ஃபைன் சார். தேங்க்யூ சார். ஓகே மேடம். என்னங்க, இப்பவாவது நான் சொல்றத நம்புறீங்களா? நான் எதுவும் பண்ணலங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சது இல்ல. என்னங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. என்ன என்ன சொல்ற? நான் நம்பணும்னு இப்படிலாம் செட்டப் பண்ணிருக்கியா? அப்போ நீங்க என்ன நம்பலையா? எப்படி நம்ப சொல்ற? நீ காட்டின ஆதாரம், டிடெக்டிவ் இப்படிலாம் செட்டப் பண்ண நான் நம்பிடுவேனா? அவ்வளவு பெரிய முட்டாளா நானு? ஏ உன்னோட நீலி கண்ணீருக்குலாம் நான் மயங்க மாட்டேன். நான் எந்த தப்பும் பண்ணலங்க, என்ன நம்புங்க. இதுக்கு மேலயும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா நான் என்ன செய்யணும் அதையாவது சொல்லுங்க. வேற ஏதாவது டிராமா பண்ணலாம்னு பாக்குறீங்க? ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? எந்த அளவுக்கு நீ அந்த கல்யாணுக்கு இடம் கொடுத்திருந்தா அவன் உன் கூட நெருக்கமா இருந்திருப்பான். உன்னோட அனுமதி இல்லாம உன் பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்திருப்பானா? ஐயோ, அது உண்மை இல்லைங்க.
என்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்காக அவன் பண்ண ஃபோர்ஜரி. அது எதுவுமே உண்மை இல்லைங்க. அவன் கிட்ட நான் தப்பான எண்ணத்திலேயே பழகல. அவன் தான் ஏதோ பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிட்டான். அப்ப எப்படி உன் பக்கத்துல அவ்வளவு நெருக்கமா இருக்கா? அதான் நான் சொன்னேனே, என்கிட்ட இருந்து பணம் புடுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டான்னு. போதும் நிறுத்த. ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மை ஆயிடாது. நான் ஒண்ணும் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். என்ன நம்புங்க. நான் எந்த தப்பு பண்ணல. சரி, உன்னை நான் நம்புறேன். ஆனா நான் கேட்கறதுக்கு நீ மறைக்காம பதில் சொல்லு. நீ உண்மையிலேயே நல்லவளா இருந்தா இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? உன் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லனா என்கிட்ட இத முதலே சொல்லிருக்கலாம் இல்ல? ஏன் சொல்லல? அது உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீ தப்பு பண்ணிருக்க. குற்றம் உள்ள நெஞ்சு குறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் உன் விஷயத்துல நடந்திருக்கு. என்கிட்ட சொன்னா உன் சுயரூபம் தெரிஞ்சிரும்னு நீ மறைச்சிருக்க. அப்படிலாம் இல்லங்க. நான் இந்த விஷயத்தை மறைக்கணும்னு மறைக்கல. தெரிஞ்சதான் மறைச்சிருக்க, அப்படிதானே? ஏங்க என்ன இப்படி வார்த்தையாலே கொல்றீங்க? ஏய், நான் கொல்லல. நீதான் எங்க எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்க. உன் மேல எந்த தப்பும் இல்லாம இருந்திருந்தா நீயே என்கிட்ட வந்து ஆரம்பத்திலே எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கலாம்ல. இதுக்கு மேலேயும் உன்னை நம்புறதுக்கு நான் முட்டாள் இல்ல. உன்னை என்னால நம்ப முடியாது. உன் மேல இருந்த நம்பிக்கையெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இனிமே வராதுரி, வராது. அப்புறம் எதுக்காக ஒரு வீட்டுல வச்சிருக்கேன்னு பாக்குறியா? எனக்காக இல்ல, என் அப்பா, பெரியப்பா, என் குழந்தை, அந்த 3 பேருக்காக தான். அதனாலதான் நீ வந்தது எதுவும் பேசாம அமைதியா இருந்த. இனிமே ஊர் உலகத்துக்கு மட்டும்தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. இந்த 4 சுவத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோ. உன் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். அதே மாதிரி நீயும் என் விஷயத்துல தலையிடாத. குட் பை. வாசுகி, ஆதி சொன்ன மாதிரி ப்ளே பண்ணித்தான் ஆகணும். அதனால நீ வினோத் கிட்ட என்ன பேசினாலும் ஜாக்கிரதையா பேசணும். வினோத் கிட்டேந்து ஒரு விஷயத்தையும் மறைக்கிறது திருடன் கிட்டேந்து பணம் நகையெல்லாம் பாதுகாக்கிற மாதிரி இருக்கத்த. பின்ன நாம பண்ண போறது சாதாரண விஷயமா? கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். நீங்க சொல்றதும் சரிதான் அத்த. வினோத் வரட்டும், விஷயத்த சொல்லிடலாம். விஷயத்த சொல்லாம தள்ளி போடாத வாசுகி, பாத்துக்க. அம்மா, காஃபி போட்டு தரியா? என்னடா இந்த நேரத்துல காஃபி? அம்மா, காஃபி சாப்பிட்றதுக்கு நேரங்காலம் வேணுமா என்ன? தலை வலிக்குதுமா. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதான். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, காஃபி எடுத்துட்டு வரேன். இந்தாடா காஃபி. ரொம்ப தலைவலிக்குதா? டேப்லெட் வேணா எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், காஃபி சாப்பிட்டா சரியாயிரும். வாசுகி, வினோத் கிட்ட விஷயத்த சொல்லிடு. அப்புறம் நாளைக்கு இல்லாம எங்கேயாவது போயிட போறான். அம்மா, பாட்டி என்ன சொல்றாங்க? என்ன விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்? சொல்றேன்டா. நாளைக்கு உனக்கு வேலை எதுவும் இல்லையே? எப்பவும் வேலை இருக்கும். விஷயம் என்னன்னு சொல்லு. உன் தங்கச்சி பிரியாவ பொண்ணு பார்க்க வராங்க. இப்போ கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம்? என்னடா இப்படி பேசுற? பொண்ணுங்களுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அதான் பெத்தவங்க கடமை. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணங்கிற முறையில நீ இருக்கணும் இல்லையா? அதனாலதான். சரி, இந்த விஷயத்த பிரியா கிட்ட சொல்லிட்டீங்களா? அவ என்ன சொன்னா? முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்க்கட்டும், நம்ம ஃபேமிலி அவங்களுக்கு பிடிக்கட்டும், அதுக்கப்புறம் பிரியா கிட்ட சொல்லிக்கலாமே. என்ன யோசிக்கிற? இல்ல, இப்போ அவளுக்கு கல்யாணம் தேவையான்னு தான் யோசிக்கிறேன். இல்லப்பா, இப்ப நல்ல வரனா வந்திருக்கு. பிரியாவுக்கு கல்யாண யோகம் கூடி வரும்போது நாம டிலே பண்ணக்கூடாது.
அப்புறம் இதே மாதிரி நல்லபடியா சம்பந்தம் வரத்துக்கு நம்ம தேடி அலையணும்ல. ஆமாண்டா, ஜோசியர்கிட்ட கூட கேட்டேன். பிரியாக்கு தான் கல்யாணம் பண்ற நேரம்னு சொன்னாரு. நீயும் வீட்ல இருந்தா நல்லா இருக்கும். சரிம்மா, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. ம், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி. ஒரு வழியா நாம அவனை நாளைக்கு வீட்டுல இருக்க வச்சுட்டோம். நாளைக்கு நம்ம நினைச்சது மட்டும் நல்லபடியா நடந்தா போதும் அத்தை. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அஷோ, புரியவே மாட்டேங்குது. ஐஸ், இந்த செம்ம இப்படி போடக்கூடாது. குடு. எனக்கு புரியவே இல்லை சித்தப்பா. உனக்கு புரியுற மாதிரி சொல்லி தரேன் பாரு. 10 இருக்குல்ல, 10ல 7 மைனஸ் பண்ணா என்ன வரும்? என்ன வரும்? 3. ஓகேவா? அந்த 3யோட ப்ளஸ் 4 ஆட் பண்ணு. ஆன்சர் 7. இப்போ புரிஞ்சிடுச்சா? இப்போ புரிஞ்சிருச்சு. இதா ஐஸ்வர்யா, இந்த பாலை குடிச்சிட்டு படிமா. எனக்கு வேண்டாம். கொஞ்சம் குடிமா. நோ. அண்ணா, ஐஸ் தான் பால் வேணான்னு சொல்றால, எது கம்பல் பண்றீங்க? இல்லையா, மதியம் கூட ஐஸ்வர்யா சரியா சாப்பிடல. வளர்ற பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டா தானே தெம்பா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா படிக்கும்போது சாப்பிடுற விஷயத்தை பத்தி பேசினா படிப்பு டிஸ்டர்ப் ஆகும்ல. சரிங்க ஐயா. இந்த சம் சித்தப்பா, அடுத்தது இது போடலாமா? ஓகே, ட்ரை பண்ணு. ம். அண்ணா, சாப்பிடாம எங்க வெளியில கிளம்பிட்டீங்க? கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன். அப்படி என்ன முக்கியமான வேலை? எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்களா? அம்மா பெரிய மனுஷி, படிக்கிற வேலையை பாரு. உங்க அம்மா மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. நான் தானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு அம்மா இழுக்கிறீங்க? போதும் போதும், உனக்கு ரொம்ப வாய்க்கொழுப்பு அதிகமாயிடுச்சு. ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. ஹே ஐஸ், அப்பா திட்டினான்னு ஃபீல் பண்றியா? ஆமா, அப்பா ரொம்ப மோசம். எது கேட்டாலும் எரிஞ்சு விழுறாரு. எங்கேயும் வெளில கூட கூட்டிட்டு போறது இல்ல. அப்பா கூட்டிட்டு போலனா என்ன? சித்தப்பா நான் இருக்கேன்ல, நான் கூட்டிட்டு போறேன். எழுது. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவன் நான். இன்னைக்குன்னு பார்த்து நேரம் ஓடவே மாட்டேங்குதே. 8 மணி இன்னும் ஆகல. கண்மணி, நீ கல்யாணத்தப்பதான் வரதட்சணை எதுவுமே கொடுக்கல. ஆனா கழட்டி விடுறப்ப லட்ச லட்சமா கொடுக்குறிய. யூ ஆர் கிரேட்மா. தாலி கயிறுக்கு அவ்வளவு பவரா கண்மணி? கழுத்துல ஏறினதை இறக்குறதுக்கு எவ்வளவு அள வேண்டியதா இருக்கு.